உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவிலும் சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் அமரர் சேனாதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்குக்கு வரக்கூடாது அப்படி என்கின்ற ஒரு தகவல் வழியாக இருக்கிறது. அதே போல எதிர்க்கட்சி தலைவர் சுஜித் அவர்களும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் சந்தித்த ஒரு விடயமும், திரு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் நான் போதை வஸ்து கடத்தவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும், இந்த அர்ச்சுனா அவர்களை கோபமூட்டுகின்ற நபர் யார் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்களை பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு, மறைந்த அமரர் திரு சேனாதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்குக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முன்னாள் பேச்சாளராக இருக்கிற சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் ஆகிய இருவரும் அவருடைய இறுதி நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடாது என திரு சேனாதி ராஜா அவர்களுடைய தம்பியார் அவர்கள் சொல்லியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திரு சேனாதி ராஜா அவர்களினுடைய இறுதி சடங்குகள் மாவட்டபுரத்தில் இருக்கின்ற அவருடைய இல்லத்தில் இடம்பெற இருப்பதனால இந்த நிகழ்வில் குறிப்பிட்ட 2 நபர்களும் இணைந்து கொள்ளக்கூடாது அல்லது கலந்து கொள்ளக்கூடாது என அவருடைய தம்பியார் சொல்லியிருக்கிறாரு. மறைந்த சேனாதி ராஜா அவர்களுடைய உடலத்தை திரு ஸ்ரீதரன் அவர்கள் பொறுப்பேற்றிருந்தார் யாழ் போதனா வைத்தியசாலையில். அதுக்கப்புறமாக மக்களினுடைய அஞ்சலிக்காக குறிப்பிட்ட உடலம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசியல்வாதிகள், அதே போல பொதுமக்கள், அரச தொண்டர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த வேளையில் இந்த குறிப்பிட்ட 2 நபர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடாது என சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஒரு சில ஊடகங்களும் இதனை செய்திகள் ஆக்கி இருக்கின்றன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் நேற்றைக்கு ஊடக சந்திப்பில் திரு சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார், நான் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்று அங்கே திரு சேனாதி ராஜா அவர்களை பார்த்து விட்டுத்தான் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இன்று வெளியாகி இருக்கின்ற செய்திகளின்படி திரு சுமந்திரன் அவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் சென்று திரு சேனாதி ராஜா அவர்களை பார்க்க சென்ற பொழுது அங்கே அவருடைய தங்கையாரோ அவருடைய சகோதரி ஒருவர் கூக்குரல் எடுத்து சத்தம் போட்டு சண்டை போட்டதன் விளைவாக திரு சுமந்திரன் அவர்கள் திரு சேனாதி ராஜா அவர்களை பார்க்கவில்லை அப்படின்ற செய்திகளும் சமூக ஊடகங்களில் செய்திகளாக வெளியாகி இருக்கின்றன அப்படி என்பதும் குறிப்பிடத்தக்கது. திரு ரணில் மற்றும் திரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற சுஜித் இருவருமே சந்தித்திருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா, இலங்கையில இன்று ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார பிரச்சனை காரணமாக நாட்டில் பொருளாதாரம் கீழ் நோக்கி போகிறது சம்பந்தமாகவும், அடுத்த கட்டமாக இந்த நாட்டை எப்படி கட்டி எழுப்பலாம் அப்படின்னு சொல்லி வீழ்ச்சி அடைகிற நாட்டை எப்படி மேலே கொண்டு வர சம்பந்தமாகவும் இருவருமே சந்தித்து பேசி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த செய்திகளும் சமூக வலைத்தளங்கள் பேச பொருளாக இருக்கிறது. குறிப்பிட்ட கூட்டமானது இன்று கொழும்பில் இருக்கின்ற எதிர்க்கட்சியினுடைய காரியாலயத்தில் இடம்பெற்றதாகவும், இந்த காரியாலயத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் அவருடன் இணைந்து திரு சஜித் அவர்களும் இது சம்பந்தமாக பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் இந்த கூட்டத்தில் பொது தேர்தலும் இருவருமே இணைந்து செய்யப்படுவதா இல்லையா என்பது சம்பந்தமான விடயங்களும் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. பார்க்கலாம், இந்த கூட்டு நடவடிக்கைகள் எடுப்பதற்கான முயற்சிகளில் இது வெற்றி அளிக்கிறதா தோல்வி அளிக்கிறதா அப்படி என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கின்ற திரு ஜிலித் ஜெயவீர சொல்லியிருக்கிறார், இது தங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை அளித்திருப்பதாகவும், நாங்கள் இருவருமே சேர்ந்து எதிர்கால தேர்தலில் போட்டியிடுவது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பேசுகின்ற பொழுது நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு வெற்றி அளித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பார்க்கலாம், இது சம்பந்தமாக நாங்கள் எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலையோ அல்லது இதர தேர்தலில் என்ன செய்கிறார்கள் அப்படி நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்னொரு செய்தி வெளியாக இருக்கிறது. திரு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தன்னுடைய காலுக்கு கீழே அவருடைய வாகனத்தில் போதைப் பொருளை கடத்தி கொண்டு வந்தார் அப்படின்ற செய்திகள் சமூக ஊடகங்களில் பல இடங்களில் பகிரப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இந்த செய்தி முற்று முழுதாக
மறுத்திருக்கிறாரு திரு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். ஆனால் இவர் குறிப்பிட்ட டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வந்து முன்னாள் களத்துறை அமைச்சராக இருந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றங்களில் பேசுகின்ற பொழுது மேதகு அவர்கள் வந்து போதைப் பொருட்களை கடத்தினார் அப்படின்ற செய்திகளை வந்து பாராளுமன்றங்களில் பேசியிருந்தார். அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. அவர்கள் அதனை போதைப் பொருட்களை கடத்தித்தான் தங்களுடைய வளர்ச்சிகளை வந்து கண்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து திரு டக்ளஸ் தேவானந்தா சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமாக இன்னொரு ஊடக சந்திப்பில் வந்து சொல்லியிருந்தார், கடல் தொழில் செய்கின்ற ஒரு சிலர் இந்த மன்னார் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் கடற்தொழில் செய்கின்ற கடற்தொழிலாளர்கள் தான் இந்த போதைப் பொருட்களை இலங்கைக்கு கொண்டு வருகிறார்கள் அப்படின்ற செய்தியையும் வந்து திரு டக்ளஸ் தேவானந்தா ஊடகங்களோடு பகிர்ந்திருக்கின்றார். ஆனால் இன்று வந்து அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. போலீசார் அது மட்டுமில்லாமல் விசேட இராணுவ பிரிவினர் வந்து குறிப்பிட்ட வாகனத்தில் இருந்து போதைப் பொருட்கள் கொண்டு வந்த பொழுது அவற்றை வந்து கைப்பற்றப்பட்டதாகவும் இது சம்பந்தமான விசாரணைகள் நடைபெறுவதாகவும் செய்திகள் வந்து ஊடகங்களில் வந்து பல இடங்களில் பகிரப்பட்டு கொண்டிருந்தன. ஆனால் திரு டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய அணியினர் வந்து இதனை வந்து மறுத்திருக்கிறார்கள். இவ்வாறான செய்திகள் பொய் எனவும் தங்கள் மீது இது வந்து வீண்பலி சுமத்துவதற்காகவும் தங்கள் மீது அவப்பலி சுமத்துவதற்காகவும் இந்த செய்திகள் வந்து பரப்பப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பார்க்கலாம் இந்த செய்திகளில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மை இருக்கிறது பொய் இருக்கிறது அப்படின்றது காலங்கள் நகர்கின்ற பொழுது நிச்சயமாக உண்மைத்தன்மை வெளியே வரும். அதன் பொழுது நாங்கள் கண்டுகொள்ளலாம் இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்ற விஷயத்தை வந்து நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்ற அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை செய்யப்பட்டு அதுக்கப்புறமாக இன்றும் வந்து யாழ்ப்பாணத்தினுடைய நீதிமன்றத்தில் வந்து அவருக்கு வழக்குகள் இருந்து அதிலிருந்து அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமாக மன்னர் சென்று அது சம்பந்தமான விசாரணைகளுக்கு அப்புறமாக நாளை டிசிசி கூட்டம் இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த டிசிசி கூட்டத்தில் என்ன நடக்கிறது, எப்படி நடக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்கிறது, இதை வந்து எப்படி டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து எதிர்கொள்ள போறார், கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து அவர்களோடு வந்து மோதுகிறாரா இல்லை வந்து அவர் சொல்வதை கேட்கிறாரா அப்படின்ற விஷயம் எல்லாம் நாளைக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல நான் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து பார்க்கின்றேன். டாக்டர் அர்ச்சனாவை வந்து கோபப்படுத்துபவர்கள் அல்லது கோபம் பெற வைப்பவர்கள் யார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரை அவருடைய முகத்துல வந்து எந்த நேரமுமே வந்து புன்சிரிப்போடு நகர்கின்ற ஒரு மனிதராக டாக்டர் அர்ச்சனா இருக்கிறார். அன்று சாவகச்சேரி பிரச்சனையிலிருந்து இன்று யாழ்ப்பாண நீதிமன்ற விசாரணை இறுதியாக இருக்கிறது. இன்று வரை இத்தனை கடந்தும் 26 வழக்குகள் இருக்கிறது. இத்தனை வழக்குகள் கடந்தும் சிரிக்கின்ற ஒரு மனிதராக, சிரித்து பேசுகின்ற ஒரு மனிதராக இருப்பவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா. ஆனால் இவருக்கு வந்து கோபம் பெறுவதற்கான காரணம் என்ன, மூட்டை என்னன்னு சொல்வது, கோபத்தை வரவைப்பதற்கான அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்குபவர்கள் யார் அப்படின்ற விஷயம் வந்திருக்கிறது. எங்கே எப்பொழுது பார்த்தாலுமே எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அது காவல்துறையா இருக்கலாம், இராணுவத்தினர் இருக்கலாம், மக்களா இருக்கலாம், ஊடகத்துறையினரா இருக்கலாம், யாராக இருந்தாலுமே அவர்களோடு ஆரம்பத்திலிருந்து பொறுமையாக சிரித்து தான் தன்னுடைய ஒவ்வொரு பேச்சுக்களையும் வந்து தொடுக்கிற ஒரு இன்முகம் கொண்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்டங்களில் வந்து பார்த்தீங்க சொன்னால் குறிப்பிட்ட ஒரு சிலனுடைய பேச்சுக்கள் பிடிக்காமல் அல்லது கேட்கின்ற கேள்விகள் பிடிக்காமல் அல்லது வந்து கோபத்தை உருவாக்குகின்ற வகையில் ஏதாவது பேசுகின்ற பொழுது தன்னுடைய பக்கம் சரியான வகையில் இருக்கின்ற பொழுது, நீதியாக இருக்கின்ற பொழுது, நியாயமாக இருக்கின்ற பொழுது அந்த இடத்துல வந்து கோபம் ஊட்டுகின்ற அந்த நபர் யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்தில் யார் இருக்கிறாரோ அவர் தான் கோபம் ஊட்டுகின்ற நபராக இருக்கின்றார். ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கேட்கின்ற பொழுது ஊடகவியலாளர் தன்னுடைய ஊடகத்தினுடைய லாபத்துக்காக கேள்வி கேட்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனாவை வந்து குறுக்கீடு செய்வது போல கேள்வி கேட்கின்ற பொழுது, டாக்டர் அர்ச்சனா கோபம் பெறுகின்ற வகையில் கேள்வி கேட்கின்ற பொழுது அந்த இடத்துல வந்து ஊடகவியலாளர் அந்த கோபத்தை வந்து தூண்டுகின்ற நபராக இருக்கிறார். ஒரு காவல்துறையினர் கைது செய்வதற்கு வருகிறார்கள், அதை விசாரணைக்கு வருகின்ற பொழுது குறிப்பிட்ட சரியான ஆதாரங்கள் ஏதும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனாவை வந்து கைது செய்வதற்காகவோ அல்லது வந்து அவரோட விசாரணைக்கு வருகின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனா கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியான வகையில் பதில் அளிக்காத போது அங்கே கோபமூட்டுகின்ற வகையில் குறிப்பிட்ட காவல்துறையினரோ அல்லது வந்து குறிப்பிட்ட நபர்கள் யாராவதோ சீண்டுகின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து கோபம் வருகிறது. வீதியில வந்து போகின்ற பொழுது வீதி போலீசார் வந்து மறைக்கின்ற பொழுது வீதி போலீசாரிடம் கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியான வகையில வந்து பதில் இல்லை, அவர்களுக்கு வந்து கோபமூட்டுகின்ற வகையில வந்து அல்லது டாக்டர் அர்ச்சனா தான் அப்படின்னு தெரிந்ததுக்கு அப்புறமாக இவரை வந்து சீண்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கோபமூட்டுகின்ற வகையில் ஈடுபடுகின்ற பொழுது அங்கே அந்த குறிப்பிட்ட வீதி போலீசார் வந்து கோபமூட்டுகின்ற நபராக காணப்படுகிறார்.
அல்லது நீதிமன்றத்தில் வந்து செல்கின்ற பொழுதோ அல்லது வந்து ஒரு பொது இடங்களில் பிரச்சனைகளாக வருகின்ற பொழுதோ அங்கே வந்து யார் குறுக்கீடு செய்கிறார்களோ அல்லது வந்து யார் அந்த கோபமூட்டுகின்ற வேலை செய்கிறார்களோ அந்த நபர்கள் தான் டாக்டர் அர்ச்சுனாவை கோபமூட்டுகின்ற நபராக இருக்கிறார். டாக்டர் அர்ச்சுனா வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் தன்னுடைய முகம் சுளிக்கின்ற வகையிலான பேச்சுக்களோ அல்லது வந்து தகாத வார்த்தைகளோ அல்லது கேவலமான வார்த்தைகளோ இல்லை. தொலைபேசி அழைப்பில் பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கோபத்தை தூண்டுகின்ற வகையில வந்து கதைப்பதனால தான் டாக்டர் அர்ச்சுனாவுக்கும் வந்து கோபமாய் வருகிறதே தவிர மற்ற எந்த ஒரு காரணத்துக்காகவும் யார் மீதும் எந்த விதமான வன்மத்தை கக்குகின்ற வகையில் டாக்டர் அர்ச்சுனா வந்து எங்கேயுமே வந்து கருத்து சொன்னதோ அல்லது கோபமூட்டுகின்ற வகையில் பேசியதையோ காணக்கூடியதாக இல்லை. ஏனென்று சொன்னால் ஒரு சில ஊடகங்கள் டாக்டர் அர்ச்சுனா சொல்கின்ற ஊடகங்கள் வந்து டாக்டர் அர்ச்சுனாவை கோபமூட்டுகின்ற வகையில் அல்ல டாக்டர் அர்ச்சுனா மீது அவப்பழி சுமத்துகின்ற வகையில் கருத்துக்களை பரப்புகின்ற பொழுது நிச்சயமாக அங்கே கோபமுடை அடைகிறார், அந்த ஊடகங்களை வந்து திட்டுகிறார். அதே மாதிரி வேற யாராவது பக்கத்தில் இருப்பவராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, துரோகங்கள் செய்துவிட்டு சென்றவர்களாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து கோபமூட்டுவர்கள் என்ன விஷயம் செய்கிறார்களோ அந்த வகையில வந்து கோபம் அடைகிறார் டாக்டர் அர்ச்சுனா. இந்த வகையில டாக்டர் அர்ச்சுனாவை கோபம் அடைய வைப்பவர்கள் யார் அல்லது டாக்டர் அர்ச்சுனா எதனால கோபம் அடைகிறார் சொன்னா எதிர்பக்கம் நின்று கேள்வி கேட்பவர்கள் அல்லது எதிர்பக்கம் தவறு செய்பவர்களே டாக்டர் அர்ச்சுனாவை கோபம் அடைய வைக்கின்ற நபர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றதான் இந்த வீடியோவில் சொல்லிக்கொண்டும் என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சிருந்தா என்னுடைய பகிர்வுகளை வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கின்றேன். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.